நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தெற்கு திசை அசுரர்கள் அனைவருக்கும் முக்தி அளித்து அவ்விடத்தில் தர்மத்தை ஸ்தாபிப்பேன் தந்தையே. வேண்டாம் குமரா, தாம் என்ன காரியம் செய்கிறீர்கள்? நான் தம்மை மிகுந்த அளவில் நிந்தித்திருக்கிறேன் நந்தி. என்னை மன்னித்தருளுங்கள். தாம் அளித்த ஊக்கம் எனக்கு எப்போதும் துணை நிற்கும். குமரா, நலமோடு வாழ்வாய். குமாரரே, ஒரு முறை எங்களுக்காக ஆம் குமாரா. உனது இந்த யாத்திரையில் கடினங்கள் பல எழலாம் குமாரா. அவை அனைத்தையும் நீ தனித்து நின்று அழித்து காட்ட வேண்டும். எனது ஆசைகள் எப்போதும் உனக்கு துணை நிற்கும். கார்த்திகேயன் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். தேவேந்திரன் அவரை தாக்க உண்மையில் திட்டங்கள் வகுத்திருப்பாரா? ஆனால் நம் அனைவரையும் ஒதுக்கிவிட்டு
தேவேந்திரர் எவ்வாறு திட்டங்கள் வகுப்பார்? இதுவரை சேனைக்கு தாக்குதலுக்கான கட்டளை பிறப்பிக்கப்படவில்லை. தேவேந்திரன் இந்திரிய சேனையை உருவாக்க உள்ளார். 5 ஞானேந்திரியம் மற்றும் 5 கர்மேந்திரியம். 5 ஞானேந்திரியம் என்பதன் பொருள் நாசி, நேத்திரம், சருமம், நாக்கு, செவிகள். இதன் வாயிலாகத்தான் அனைவராலும் இயற்கையை, அதாவது சிருஷ்டியை அறிய முடியும். ஞானேந்திரியத்தின் வாயிலாக மனமானது சிருஷ்டியை அனுபவிக்கின்றது. 5 கர்மேந்திரியம், அதன் பொருள் கரங்கள், வாய் வார்த்தைகள், கோபப் பார்வை, கால்கள், மன எண்ணங்கள். இவற்றின் துணை கொண்டு செய்யும் செயல்கள் அகிலத்து வாசிகள் அனைவருக்கும் பாதிப்பினை ஏற்படுத்த வல்லது. இந்திரியத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பதால் இந்திரதேவர் இம்முறை கார்த்திகேயனை இவை கொண்டு தாக்குவார் என்று எண்ணுகிறேன். இச்செயல்பாடுகளை கொண்டு ஒருவனை முடக்கினால் அவனது தோல்வி நிச்சயம். இந்திரியத்தின் இடத்தில் கார்த்திகேயன் தோல்வியுற்றால் தேவேந்திரரை வெல்ல பிறகு எவருமில்லை. ஒருவேளை கார்த்திகேயனிடத்தில் இந்திரியம் தோல்வியுற்றால் பிறகு நாராயணன் நாராயணன். தேவலோகத்தை ஆளும் தேவேந்திரன் தன்னிலை இழந்து விட்டான். 10 இந்திரியர்களைக் கொண்டு குமாரரை தாக்க திட்டமிட்டுள்ளான். செய்த செயலுக்கு தேவேந்திரன் தண்டனை அனுபவித்தே தீருவான். கவலை வேண்டாம் பார்வதி. நம் புதல்வன் என் நிலையிலும் தன்னிலை இழக்காமல் போரிடுவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாங்கள் அனைவரும் யார்? என்னை இவ்வாறு தாக்குவதற்கு காரணம் என்ன? நாங்கள் 5 ஞானேந்திரியர்கள். நாங்கள் 5 கர்மேந்திரியர்கள். நீ பெரும் வீரன் என்ற எண்ணம் உனக்கு உள்ளதல்லவா? மற்ற சக்திகளோடு போரிட்டு அவற்றை வெல்வது என்பது கடினமாக இருக்கலாம், ஆனால் இயலாததல்ல. ஆனால் எம்மை யுத்தத்தில் வெல்வது என்பது இயலாத காரியம். ஏனெனில் நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு செயல்பாட்டை குறிப்பவர்கள் ஆவோம். ஒருவனை போரினில் தோற்கவும் வைக்க முடியும், அதுபோல் ஒருவனை வெற்றி பெற வைக்கவும் எங்களால் முடியும். அவ்வகையில் இப்போரில் உனது தோல்வி உறுதியானது. Ah!
பார்வதி, தேவேந்திரனின் அநீதியான செயலுக்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும். தமக்கு வருத்தம் தோன்றவில்லையா? தேவேந்திரன் நமது புத்திரனை தாக்க முற்பட்டுள்ளான். கார்த்திகேயனை தனது சத்ருவாக அவன் எண்ணுகிறான். பார்வதி, இந்திரன் செயல் கண்டு நமது உள்ளம் ஆத்திரம் கொள்ளத்தான் செய்யும். பார்வதி, ஓர் உண்மையை புரிந்து கொள். சத்ரு என்பவன் நம்மை வீழ்த்தவே முயற்சி செய்வான். தன்னுடைய பலத்தினை அவன் வெளிப்படுத்துவான். ஆனால் நம் புதல்வனை எண்ணி கவலை கொள்ள தேவையில்லை. இந்திரன் தன் அரியணைக்கு ஆபத்து விளையுமோ என்று பயம் கொண்டான். கார்த்திகேயனின் வீரம் கண்டு, அவனது பராக்கிரமம் கண்டு அவன் நடுங்கத் தொடங்கினான். ஆனால் கார்த்திகேயனோ இந்திரனின் பதவியின் மீது சிறிதும் ஆசை கொண்டவன் அல்ல. அது பற்றி அறிந்திருந்தால் இந்திரன் இவ்வாறு நடந்திருக்க மாட்டான். தயை கூர்ந்து மன்னித்து விடுங்கள். எண்ணம் கொண்டு எவரையும் வெல்ல முடியும் என்று அகங்காரம் கொண்டிருந்தீர்கள். இப்போது பார்த்தீர்களா? என் மனதை ஒருநிலைப்படுத்தி தம் அனைவரையும் நான் இப்போது சிறைப்பிடித்தேன். இப்போது கூறுங்கள், இதற்கு மேலும் போரிட தயாரா? இந்திர தேவா, எம்மை காப்பாற்றுங்கள். தேவேந்திரா, எங்களை காப்பாற்றுங்கள். தேவேந்திரா, எங்களை காப்பாற்றுங்கள். என்ன? தேவேந்திரனா? நான் எண்ணியது சரியே. இந்திரனை தவிர வேறு யாராலும் இதை செய்ய இயலாது. தயை கூர்ந்து எம்மை மன்னியுங்கள்.
தாம் ஒன்றை மறந்து விட்டீர்கள். யாருடைய மனம் மகாதேவரை ஆராதிக்க எண்ணுகிறதோ, யாருடைய வாழ்வு மகாதேவரிடம் சமர்ப்பிக்கப்படுகின்றதோ, அவர்கள் ஈசனின் நல்வழியில் நடக்கத் துவங்குவார்கள். எந்த சக்தியாலும் தீங்கிழைக்க இயலாது. ஆனால் தாமோ அவ்வழிக்கு வரவில்லை என்று தோன்றுகிறது. நேர்ந்த தாக்குதலுக்கு நான் பதிலளித்திருந்தால் தம் நிலை என்னவாகி இருக்கும் என்று அறிவீர்களா? அறிய மாட்டீர்கள். ஆனால் தேவலோகத்திற்கு தீங்கிழைக்க நான் எண்ணவில்லை. ஏனெனில் தம்மை விரோதியாக நான் எண்ணவில்லை, என்றும் எண்ணவும் மாட்டேன். நான் மகாதேவருக்கும் பார்வதி தேவிக்கும் மகனாவேன். என்னுடைய சிந்தனையாலும் நான் தம்மை நிந்திக்க மாட்டேன். புறப்படுகிறேன் தேவேந்திரரே. இனி தாம் என்னை பற்றி எண்ணி பயம் கொள்ள தேவையில்லை. செல்லுங்கள். சொர்க்கத்தை காப்பதில் அக்கறை காட்டுங்கள். அரியணை மீது ஆசை கொண்டவன் நான் அல்ல. ஏன் மனதில் சந்தேகம் தோன்றுகிறது? ஏதோ ஒரு சதித்திட்டம் தீட்டுவது போல் மனதில் எண்ணம் எழுகிறது. தாம் அந்த சிவன் மீது அதிக அக்கறை கொண்டவர் அல்லவா? தயாராக இருங்கள். இனி வரும் காலத்தில் தாம் எண்ணற்ற வேதனைகளை அனுபவிக்க வேண்டியுள்ளது. நான் காத்திருப்பது மூவருக்காக. தாரகாக்ஷன், கமலாக்ஷன், விதுர்மானியின் வருகைக்காக காத்திருக்கிறேன். ஓம் நம சிவாய. 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 தேவகணங்கள், ஏன் இவ்வாறு செய்கின்றீர்கள்? ஏன் இவ்வாறு நடந்து கொண்டனர்? இதன் காரணம் என்ன? ஆனால் அவர்கள் இழைத்தது அநீதியாகும். தேவேந்திரன் ஒரு மகத்துவமான காரியம் செய்தார். அது எவராலும் முடியாத காரியம். நம்முடைய புதல்வனுக்கு இன்னும் பெருமை சேர்த்து விட்டார். தாம் மிகுந்த கருணை கொண்டவர் சுவாமி. ஒருவரை மன்னிப்பதற்கு தகுந்த காரணத்தை கண்டுபிடிப்பீர்கள். ஆனால் தேவேந்திரன் மறுமுறை இவ்வாறு ஒரு காரியம் செய்தான். நான் அவனை மன்னிக்க மாட்டேன். கடலில் மிதப்பது சிறு ஓடமாக இருந்தாலும் அது மூழ்குவதற்கு அக்கடல் நீரானது ஓடத்தில் நிரம்ப வேண்டும். சுற்றியுள்ள சிந்தனைகள் தோஷத்தை கொண்டிருந்தாலும், நம்மை சுற்றியுள்ளவர்கள் விரோத எண்ணத்துடன் அலைந்தாலும்,
நம்முடைய இதயத்தில் துவேஷமானது புகுந்து அதன் ஆட்சிக்கு நாம் உட்படும் வரையில் நம்மை எவராலும் வெல்ல இயலாது. தேவேந்திரனை என்னை சஞ்சலப்பட தேவையில்லை. நம் புதல்வன் கார்த்திகேயன் மீது நம்பிக்கை கொள்ளும்.